Hi, hello and welcome to my channel with Love Jennifer. So Nature's Joy நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஹோம்மேடா சோப்ஸ், ஷாம்பு, நலுங்கு மாவு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். And இப்போ நலுங்கு மாவு யூசேஜ் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பிளஸ் எங்க கிட்ட இருக்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு இத பத்தின டீடைல்ஸ் நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறீங்க. சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவு எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் என்னெல்லாம் இருக்கு பாத்துடலாமா? நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது 28 herbs mix பண்ண women நலுங்கு மாவு and then 26 herbs mix பண்ண men நலுங்கு மாவு and then 16 herbs mix பண்ண baby boys கான நலுங்கு மாவு. அதாவது baby boysங்கிறது 6 months oldல இருந்து 6 years வரைக்கும் இருக்க குட்டி baby boysக்காக. நெக்ஸ்ட் பேபி கேர்ள்ஸ்க்கு 17 ஹர்ப்ஸ் மிக்ஸ் பண்ணது. இது வந்துட்டு 6 months ஓல்டுல இருந்து 6 years வரைக்கும் இருக்கிற குட்டி பேபி கேர்ள்ஸ்க்காக. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குன்னா யூஸ்வலாகவே நலுங்கு மாவு பெண்களுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காலகாலமாக சொல்லி வளர்த்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அதில் மஞ்சள் போடுறோம். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக மென் அண்ட் பேபி பாய்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் எஸ்பெஷலி பேபி பாய்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து மீசை வளராது. ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விமென்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் நலுங்கு மாவில் இருக்கிற நற்குணங்கள் ரொம்ப 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 ஜாஸ்தி. அண்ட் எஸ்பெஷலி மென் எல்லாம் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னுமே வந்து முரட்டுத்தனமான ரொம்ப டர்ட் ஆகக்கூடிய ஸ்கின் வந்து மென்னுக்கு யூஸ்வலாகவே இருக்கும். அண்ட் வந்து அவங்க வெளியில் போயிட்டு வர்றது, பைக்கில் போகிறது, ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அவங்களும் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேச்சர்ஸ் ஜாயில் நாங்கள் கியூரேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் நலுங்கு மாவு. ஸோ விமன் அண்ட் மென், பேபி பாய்ஸ், பேபி கேர்ள்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளோட நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவு தனித்தனியா அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்மளோட விமன் நலுங்கு மாவுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு இப்ப பாத்துடலாம். ஸோ 28 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல என்னென்ன இருக்குன்னா கிரீன் கிராம், வைல்ட் டர்மரிக், கிச்சிலி கிழங்கு, ரா ரைஸ், சம்பா வீட், வல்லாரை, நீம் லீவ்ஸ், குப்பமேனி, டிரைட் ஆம்லா, முல்தானி மிட்டி, மரிக்கொழுந்து, ட்ரை ஜிஞ்சர், நட்மெக், கோரக்கிழங்கு, மஞ்சிஸ்தா, ரோஸ் பெட்டல்ஸ், ஆவாரம்பூ, அதிமதுரம், வசம்பு, குக்கும்பர் சீட்ஸ், கார்போக அரிசி, ஹைபிஸ்கஸ் ஃபிளவர், வெட்டி வேறு, மகிழம்பூ, துளசி, நீம் லீவ்ஸ், ஆரஞ்சு பீல் and fenugreek. So இது வந்து 28 herbs அதாவது women நலுங்கு மாவுல இருக்கிறது. and men நலுங்கு மாவுல இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த வைல்ட் டர்மரிக், கிச்சிலி கிழங்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா மஞ்சள் வகையை சேர்ந்தது எதுவும் இருக்காது. பிளஸ் அவங்களுக்கு இன்னும் நறுமணம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அதுல சந்தனம் வந்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். அண்ட் பேபி பாய்ஸ், பேபி கேர்ள்ஸ் இதுல என்னெல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரா ரைஸ் சில இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து பேபி ஸ்கின்னுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரஃபா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அது வந்து கஷ்டம். ஸோ அது போட்டோம்னா அந்த பேபி ஸ்கின் வந்து ரிட்டைன் ஆகிறதுக்கு கஷ்டம். அவங்களுக்கு அந்த சாஃப்டாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இது எல்லாமே எந்த வெரைட்டில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் நலுங்கு மாவு? ஸோ நலுங்கு மாவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் இந்த நலுங்கு மாவு. அண்ட் இந்த பவுடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 28 ஹெர்ப்ஸ் போட்டு நம்ம இந்த நலுங்கு மாவு செஞ்சிருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின்ல எனி பிரச்சனை இருந்ததுனால இப்போ பிக்மெண்டேஷன் இருக்கு, இல்லைன்னா டார்க் சர்க்கிள் இருக்கு, அப்புறம் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல என்ன பிரச்சனை நீங்க நேம் பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் தர மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு, ஹெர்பல் ரா இன்கிரீடியன்ஸ் வச்சு மட்டுமே தான் நம்ம இந்த நலுங்கு மாவு செஞ்சிருக்கோம். இன்னொரு சீக்ரெட் சொல்லணும்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணி தான் வந்து நான் குளிச்சிருக்கேன். இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். எஸ்பெஷலி இதோட செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க. இதில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃப்ராக்ரன்ஸுமே ஆட் பண்ணல. பட் இதோட அந்த ரா மெட்டீரியல்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஏர்த்தியாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், ஹெர்பலாக இருக்கும். அண்ட் நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா அவ்வளோ கமகமக்கும், ரூமே கமகமக்கும். நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் பவுச்சில் உங்களுக்கு வரும். அண்ட் இல்லை இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றுறதுனாலும் மாற்றி வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இல்லை நான் இந்த கவர்லேயே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இது வந்து ஜிப் லாக் தான். ஜிப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஏர் டைட்டா நீங்க வந்து இந்த நலுங்கு மாவை வச்சிருக்கணும். அப்பதான் வந்து கட்டி ஆகாது. சோ இது அப்படி ஏர் டைட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து இந்த நலுங்கு மாவு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த நறுமணம் எல்லாம் ரிட்டைன் ஆகி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் இப்ப வந்து சொல்லிடுறேன்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்றதுக்கு நீங்க வந்து வாட்டர் எடுத்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திக்கா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்கா வந்து அந்த பேஸ்ட் வந்து கரைச்சிப்பேன். ஸோ அதை வந்து ஃபேஸ்ல வந்து தடவிக்கலாம், நல்லா வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ற மாதிரி. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் தின் ஆக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு ஃபுல் பாடி வந்துட்டு அந்த நலுங்கு மாவை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ எய்தர் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரோஸ் ஹைட்ரோசல், அதுவும் உங்களுக்கு வந்து நேச்சர்ஸ் ஜாயில கிடைக்கும். ஸோ ரோஸ் ஹைட்ரோசலும் போடலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவா கமகமக்கும். அண்ட் ஆல்சோ ரோஸ் ஹைட்ரோசல் இஸ் குட் ஃபார் ஸ்கின். ஸோ இப்போ எடுத்துருக்கிறது ரோஸ் ஹைட்ரோசல். இப்படி உட்காந்து ஸ்ப்ரேல அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கேன் அடிச்சிட்டு இருக்கேன். பட் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லைன்னா வந்து அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம், டைம் சேவிங் ஆகும். ஸோ இந்த நலுங்கு மாவு பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படி எடுத்து போட்டாலும் இட்ஸ் நாட் வெரி தண்ணியாக அந்த மாதிரி இல்லை. நலுங்கு மாவு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், இது வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸில் போடணும், ஃபேஸ் பேக் மாதிரி போடணுமா, நிறைய நேரம் ஊற வைக்கணுமா, நைட் வந்து போட்டுக்குவா. ஸோ இதெல்லாம் நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. இது நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போடுறதுனால தப்பு கிடையாது. எஸ்பெஷலி அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் ஹைட்ரோசல் யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். இட் வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அஃப்கோர்ஸ். பட் அது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, குளிக்கிறப்ப நீங்கள் வந்து நலுங்கு மாவு யூஸ் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப். ஸோ இந்த மாதிரி திக்காக கரைச்சது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ அது ஃபுல்லாக வந்து நல்லா வந்து திக்காக ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டாது இல்லையா, ஸோ அதுக்காக தான் நல்லா ஒட்டி இருக்கும். அண்ட் அந்த ஒட்டினதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர மாதிரி உங்களுக்கு வந்துடும். அண்ட் நம்மளுடைய நலுங்கு மாவு, நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவை நாங்கள் வந்து 3 times வந்து ஃபுல்லாக சீவ் பண்ணி ஜலிச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால இதில் எதுவும் வந்து பெரிய பார்ட்டிகல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் ஃபைன் பவுடராக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கீறாது. நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த டேமேஜ்லாம் நடக்காது நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்றப்போ. பட் உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வெளில வர மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்னும் பாடிக்கு யூஸ் பண்றது. இப்படியே யூஸ் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, நான் சீக்கிரம் குளிக்கணும், டைம் ஆகும், ரொம்ப நேரம் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. அதனால இது இன்னும் கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நலுங்கு மாவு இப்படி தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ 2 கன்சிஸ்டன்சி காமிச்சேன் ஃபேஸுக்கு. பட் இந்த கன்சிஸ்டன்சிலையும் கூட உங்களுக்கு ஃபேஸ் ஓகே தான், ஃபேஸில் போடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நலுங்கு மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், ஃபேஸ் பேக்காக போடணும், இதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. அகெயின் சொல்கிறேன், குளிக்கிறப்போ இது பேசிக்லி குளியல் பொடி தான். ஸோ குளிக்கிறப்போ நீங்கள் சோப்புக்கு பதிலாக நலுங்கு மாவை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து எல்லா வாரமும் யூஸ் பண்ணலாமா, வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமானா எஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரிடே நீங்கள் வந்து இது சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சோப் யூஸ் பண்ணணுமா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நோ, இது யூஸ் பண்ணீங்கன்னா இது மட்டும் போதும். இதுவுமே வந்து உங்களுக்கு கிளென்சிங் தான். ஸோ உங்களுக்கு க்ளீனும் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் ஃபேஸும் க்ளோ ஆகும். ஸோ டெஃபினட்டாக நேச்சர்ஸ் ஜாயிலிருந்து நலுங்கு மாவை ட்ரை பண்ணுங்க. அண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்சோ எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 8667832012 அப்படிங்கிற நம்பருக்கு இந்த நேச்சர்ஸ் ஜாய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ யூடியூப்ல எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye.